சில பேர்லாம் அடுத்தவனை டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டு இருப்பாங்க. சில பேர் தான் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே சரின்னு பயணம் செய்வாங்க. வாழ்றோம், எல்லாரும் வாழ்றோம், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். எப்படி வாழ்றோம்? நிம்மதியா வாழ்றோமா? சரியா பயணம் போறோமா? நம்ம பாதை சரியா இருக்கா? இதுதான் கேள்வி. யாருக்குமே அட்வைஸ் பண்ண பிடிக்காது, இயற்கையாவே பிடிக்காது. அட்வைஸ் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிற போது ஒருத்தர் எதை சொன்னாலும் நம்ம ஏத்துக்குவோம். யதார்த்தமா ஒரு அட்வைஸ் பண்ற போது, ஒரு சின்ன பையன்கிட்ட போய், பைக் ஓட்டிட்டு போற பையன்கிட்ட போய் கொஞ்சம் மெதுவா போப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான்னா, அது எனக்கு தெரியும் போன்னு சொல்லுவான். இவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. பயணம் எங்க இருக்கு? நம்ம எதை பயணம் செய்றோம்? எதை நோக்கி பயணம் செய்றோம்? எதை நோக்குறோம்? நம்மளுடைய எண்ணங்கள் என்ன? ஆனா வாழ்றோம், வாழ்ந்துகிட்டே இருக்கோம். உங்களுடைய செயல்பாடுகள், செயல்திறன் என்ன? எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை இல்லை. நம்ம சமுதாயத்துக்கும், நம் மண்ணுக்கும், நம் நிலைக்கும் ஒரு பேர் எடுத்து கொடுக்கறது தான் வாழ்க்கை. எப்படி வேணாலும் பேர் எடுத்து கொடுக்கலாங்கிறது வாழ்க்கை இல்லை. இன்னார் குடும்பத்துல இன்னாராக பிறந்து இன்னாராக வாழ்ந்தாங்கிறது தான் வாழ்க்கை. எப்பவுமே ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க, சொல் புத்தி சுய புத்தின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்க சொல் புத்தி சரியா இருக்கு? எங்க நம்ம சுய புத்தி கேட்கிறோம்? சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லைன்னா நம்மளுடைய பிரேக் இல்லாம வண்டி தான். மனதை எப்போ அவன் ஒருநிலைப்படுத்துறானோ, எப்போ மனதை கண்ட்ரோல் பண்றானோ, எப்போ ஒரு பயணத்தை நம்ம சரிவர போறோமான்னு ஒரு பிளான் பண்றானோ, அவன்தான் சரியாக வாழ்றான். இதுதான் வாழ்க்கை. நம்ம சரியா இருக்கிறோமாங்கிறது நீங்க யோசிச்சீங்கன்னாவே வாழ்க்கையில பெருசா போய் அடைஞ்சிடலாம். சிந்திச்சு பார், செயல்படு, வெற்றி நிச்சயம். ஓம் பைரவாய நமக.